சண்டே நைட் அவுட்டிங் தான் போயிருந்தோம். அதாங்க மார்க்கெட் போயிருந்தோம். போகிற வழியில் அப்துல் கலாம் ஐயாவோட சமாதி பார்த்தேன். எல்லாரும் நிறைய பேர் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நானும் 4 வருஷமாக ராமேஸ்வரத்தில் தான் இருக்கேன். ஒரு நாள் உள்ளே போய் பார்த்தது கிடையாது. பாப்பாவை ரீசனாக வச்சு நம்மளும் ஒரு நாள் போய் சூப்பராக பார்த்துட்டு வந்துடுவோம். மார்க்கெட் போயிட்டு வரதுக்கே ஒரு 8:30 போல் ஆச்சு. வரதுக்குள்ளே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பட் சமையலுக்கெல்லாம் லீவ் விட முடியாது இல்லையா, வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு தக்காளி சட்னி தான் ஹஸ்பண்டுக்கு தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துட்டு, பட் இன்றைக்கி பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை இல்லை அப்படிங்கிறதே எனக்கு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருந்தது. மாமியார் வீட்டில் விட்டுட்டு போனதுனால அவங்களே சாப்பாடு கொடுத்துட்டாங்க. நமக்கு மட்டும் ஒரு 4 தோசையை சுட்டு வயிற்றை நிரப்பிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட கெஞ்சி கேட்டு இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் எப்படியாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு வெஜிடபிள்ஸ்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது, பார்த்து முடிச்சுட்டு எனக்கும் போய் தூங்கணும்னு ஆசை தான். பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம செல்லக்குட்டி தூங்க எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியாது. நம்ம தங்கத்தை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாமளும் தூங்க போக வேண்டியது தான். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.